சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. 15 திமுக அமைச்சர்கள் மீது எஃப்ஐஆர். விஜய் சற்று முன் அறிவிப்பு. அதாவது நடந்து முடிந்த சட்டசபை தேர்தல் பிரச்சாரத்தின் போது நடந்த தேர்தல் பிரச்சாரத்தில் முதல்வர் விஜய் பல முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தார். அதன்படி ஆட்சிக்கு வந்த பின்பு வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும். மேலும் மாஜி திமுக ஊழல் அமைச்சர்கள் மீது கைது நடவடிக்கை எடுக்கப்படும் என்கின்ற பல வாக்குகளை மக்களுக்கு அளித்திருந்தார் விஜய். இதில் விஜய் பேசிய பேச்சில் அதி முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாஜி திமுக ஊழல் அமைச்சர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்பதுதான் தற்போது பரபரப்பாக பேசப்பட்டு வருது. அதாவது ஆட்சியின் அரியணையில் அமைந்திருக்கும் முதலமைச்சர் விஜய் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பேசியது போன்றே ஆட்சிக்கு வந்தால் மாஜி திமுக ஊழல் அமைச்சர்களை கைது செய்து சிறைக்கு அனுப்புவாரா, இல்ல கடந்த திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு எப்படி ஆட்சிக்கு வந்தா அதிமுக ஊழல் அமைச்சர்களை சிறைக்கு அனுப்புவோம் என்று பேசிவிட்டு 5 ஆண்டு திமுக ஆட்சியில் ஒரு மாஜி அதிமுக அமைச்சர்கள் மீது கூட நடவடிக்கை எடுக்கவில்லையோ அதே போன்று கடந்து சென்று விடுவாரா முதலமைச்சர் விஜய் என்கின்ற கேள்விக்கு தற்போது விடை கிடைச்சிருக்கு. அதாவது மாஜி திமுக முன்னாள் அமைச்சர்கள் செய்த குற்றங்களை தேடி கண்டுபிடிக்க வேண்டிய கட்டாயம் தற்போது தவேகா அரசுக்கு தேவையில்லை என்று சொல்லும் வகையில அடுத்தடுத்து மாஜி திமுக அமைச்சர் கைது நடவடிக்கைக்கு ஏதுவா பல ஆதாரங்களை அமலாக்கத்துறையே தமிழக அரசுக்கு அனுப்பி வச்சிருக்காங்களாம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வேலை வாங்கி தருவதாக சிக்கிய மோசடி குற்றச்சாட்டில் அமலாக்கத்துறை விசாரணை நடத்த அனுமதி வேண்டும் என்று முதலமைச்சர் விஜய்க்கு கடிதம் எழுதி உள்ளதா தகவல் வெளியாயிருச்சு. அந்த வகையில ஏற்கனவே கரூர் சம்பவத்துல செந்தில் பாலாஜி மீது கடும் கோபத்தில் இருக்கும் முதல்வர் விஜய் செந்தில் பாலாஜி விவகாரத்துல சமரசம் செய்வதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லப்படுது. அந்த வகையில பாத்தீங்கன்னா திமுக மாஜி அமைச்சர்கள் சிறைக்கு செல்லும் அமைச்சர் பட்டியல் அந்த முதல் இடத்துல நிச்சயம் செந்தில் பாலாஜி இருப்பார் என சொல்லப்படுது. மேலும் முன்னாள் அமைச்சர் பொன்முடி மீது அமலாக்கத்துறை கைவசம் நிலுவையில் இருக்க 3 வழக்குகள் இருப்பதாக சொல்லப்படுது. இந்த நிலையில தான் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைத்ததும் அடுத்த 6 மாதத்திற்கு நாங்க எதுவுமே பேச மாட்டோம் என அறிக்கை வெளியிட்டிருந்தார் மு.க. ஸ்டாலின். ஆனால் தொடர்ந்து மு.க. ஸ்டாலின் மற்றும் அவரை சார்ந்த திமுகவினர் புதிதாக ஆட்சி அமைத்திருக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் மீது தொடர்ந்து குறைகளை சொல்லி தாக்குதல் நடத்தி வராங்க. அந்த விதத்துல அறிக்கையும் வெளியிட்டு கொண்டுதான் இருக்காங்க. மேலும் இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில சுமார் 15 அமைச்சர்கள் மீது உள்ள ஊழல் குற்றச்சாட்டுகளை தூசி தட்டி விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழக அரசு வழக்கு பதிவு செய்ய இருப்பதா தற்போது அதிர்ச்சியான தகவல் வெளியாயிருக்கு. அந்த வகையில சுமார் 15 மாஜி திமுக அமைச்சர்கள் மீது தவேகா வழக்கு பதிவு செய்யும் பட்சத்துல இந்த விவகாரத்தை அமலாக்கத்துறை மிக தீவிரமா கையில் எடுத்து ஜூன் இறுதியில அதாவது 5 திமுக அமைச்சர்களையாவது சிறைக்கு அனுப்ப தற்போது தவேகா ரெடி ஆயிட்டதா சொல்லப்படுது. அந்த வரிசையில செந்தில் பாலாஜி, பொன்முடி, சேகர் பாபு, KN நேரு உள்ளிட்ட 5 மாஜி திமுக அமைச்சர்கள் அமலாக்கத்துறையோட ரேடார்ல முதல் கைது வரிசையில இருப்பதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. இப்படி திமுக மாஜி அமைச்சர்கள் மீது விஜய் தலைமையிலான அரசு எஃப்ஐஆர் பதிவு செய்தா அமலாக்கத்துறை அவர்களை சிறைக்கு அனுப்ப ஏதுவாக அமைந்திடும். மேலும் இந்த கைது நடவடிக்கை மூலம் தவேகா அரசு மீது திமுக நடத்தும் தாக்குதல்களும் குறைந்திடும். அதே நேரத்துல திமுக அரசின் ஊழல் மக்கள் மத்தியில அம்பலமாகிவிடும் என சொல்லப்படுது. இதனால திமுக என்ன முடிவெடுக்க போறாங்க, எம்மாதிரியான சூழ்நிலையில அவங்க அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும் என மக்களால யூகிக்கவே முடியாம இருக்கு. மேலும் தேர்தல் தோல்விக்கு பின் திமுக தலைமையகம் இன்று பெரும் பரபரப்புல மூழ்கி இருக்கு. கள ஆய்வு முடிவுகள் வருவதற்கு முன்னரே கட்சியின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் அடுத்த கட்ட வியூகங்களை வகுக்க அண்ணா அறிவாலயத்தில் உதயநிதி ஸ்டாலின் தீவிர ஆலோசனையை மேற்கொள்ள இருக்கார். ஏனென்றால் உதயநிதி ஸ்டாலினுமே பார்த்தீங்கன்னா அந்த ரேடார்ல இருக்காராம். விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்த உதயநிதி ஸ்டாலின் பல்வேறு ஊழல்களை செய்துள்ளதாகவும் துணை முதலமைச்சராக
தன் பதவியை தவறாக பயன்படுத்தி உள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கு. அதாவது மே 23 சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணி சார்பில் முக்கிய ஆலோசனை கூட்டம் நடைபெறக்கு. கழகத் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சிறப்புரையோடு நடைபெறவிருக்கும் இந்த நிகழ்விற்கு இளைஞரணி செயலாளரும் முன்னாள் துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் கடந்த வாரமே அழைப்பு விடுத்திருந்தார். மாநிலம் முழுவதும் உள்ள இளைஞரணி அமைப்பாளர்கள் மற்றும் துணை அமைப்பாளர்களை ஒன்றிணைத்து நடத்தப்படும் இந்த சந்திப்பு கழகத்தின் அடிமட்ட கட்டமைப்பை மேலும் வலுப்படுத்துவதன் நோக்கமாக கொண்டிருக்கு. கடந்த காலங்களில் விருதுநகர், கோவை மற்றும் திருவண்ணாமலை போன்ற இடங்களில் நடத்தப்பட்ட பிரம்மாண்டமான மண்டல மாநாடுகளின் வெற்றியை தொடர்ந்து இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறுவது அரசியல் வட்டாரத்தில் மிகுந்த எதிர்பார்ப்பை கிளப்பியிருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலுக்கு பிறகு கட்சியின் தற்போதைய செயல்பாடுகள், தோல்விக்கான காரணங்களை ஆராய்வதில் மற்றும் எதிர்கால அரசியல் சவால்களை எதிர்கொள்வதற்கான வியூகங்களை வகுத்ததில் இந்த ஆலோசனையின் முக்கிய கருப்பொருளாக இருக்கும் என சொல்லப்படுது. அதாவது கலைஞர் கருணாநிதி பிறந்தநாள் கொண்டாட்டங்களை முன்னிட்டு மேற்கொள்ள வேண்டிய மக்கள் நல பணிகள் மற்றும் கட்சியின் கொள்கைகளை இளைஞர்களிடம் கொண்டு சேர்ப்பதற்காக இந்த நடவடிக்கை ஆலோசிக்கப்பட இருக்காம். கழகத்தின் கட்டமைப்பை புத்துயிர் பெற செய்யவும் இளைஞர்களை கட்சி பணியில் மேலும் தீவிரமாக ஈடுபடுத்தவும் இந்த நிகழ்வு ஒரு முக்கியமான மைல்கல்லாக அமையும் என தற்போது கணிக்கப்பட்டிருக்கு. மேலும் இந்த ஆலோசனை கூட்டம் திமுகவின் அரசியல் முதிர்ச்சியை வெளிப்படுத்தும் ஒரு முக்கிய நகர்வாக பார்க்கப்படுது. நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் திமுக சந்தித்த தோல்விக்கான காரணங்களை கண்டறிய கட்சி தலைவர் ஸ்டாலின் 36 பேர் கொண்ட கள ஆய்வு குழுவை ஏற்கனவே நியமிச்சிருந்தார். இந்த குழுவினர் 234 தொகுதிகளிலும் தலா 2 பேர் வீதம் நேரில் சென்று நேற்று முதல் ஆய்வு பணிகளை தொடங்கியிருக்காங்க. மேலும் திமுக வேட்பாளர்களின் குறைபாடுகள், உட்கட்சி பிரச்சனைகள், மக்கள் கருத்து, தோல்விக்கான காரணங்கள் உள்ளிட்ட 14 கேள்விகளின் அடிப்படையில் அவர்கள் தகவல் சேகரிச்சுட்டு வராங்களாம். ஆய்வு நடைபெறும் போது மாவட்ட செயலாளர்கள், வேட்பாளர்கள் அல்லது தொகுதி பொறுப்பாளர்கள் யாரும் உடன் இருக்கக்கூடாது என சொல்லப்பட்டிருக்கு. மேலும் 5ஆம் தேதி இந்த ரிப்போர்ட் மொத்தமே ஸ்டாலினிடம் ஒப்படைக்க போகிறாங்களாம். ஆனால் ஆதவ் அர்ஜுனா செய்தியாளர்களிடம் பேசும்போது திமுக தலைவரும் உதயநிதி ஸ்டாலினும் தேர்தலில் ஏன் தோற்றோம் என ஆராய்வதற்கு 36 பேர் கொண்ட குழுவை அமைச்சிருக்காங்க. இன்னும் அவங்களுக்கு ஏன் தோற்றோம் என தெரியல என கூறியிருப்பது திமுகவினரை எரிச்சல் ஊட்டியிருக்கு. ஆனால் உண்மையிலே திமுக தோற்றத்திற்கு காரணம் மக்களுக்கே தெரியும். மக்களோட எதிர்ப்பாலை தான் விஜய் பக்கம் வீசியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மீண்டும் ஒரு எலெக்ஷன் வைத்தாலும் அதிலும் விஜய் தான் வெற்றி பெறுவார் என்கின்ற அதிர்ச்சி தகவல் திமுகவுக்கு பெரும் அதிர்ச்சியாக இறங்கியிருக்கிறது. ரிப்போர்ட்டின் ஒரு பகுதியாக ஸ்டாலினுக்கு சென்றிருக்கிறது. அதில் பல இடங்களில் திமுக தோற்றதற்கு காரணம் அமைச்சர்கள் செய்த ஊழல், மேலும் லஞ்சம், சபரீசன் பணம் வாங்கி கொண்டு நிர்வாகிகளை மாற்றியது தான் என ஸ்டாலினுக்கு தெரிய வந்திருக்கு. இனி திமுகவில் முக்கிய விவாதங்கள் நடைபெறும் என எதிர்பார்க்கலாம்.